ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் எங்களுக்கு. ஏன்னா தொடர்ந்து 9வது முறையாக இன்ஜினியரிங் கேட்டகரியில் நாங்கள் நம்பர் 1 வந்திருக்கோம். 6வது முறையாக ஓவரால் கேட்டகரியில் நம்பர் 1 வந்திருக்கோம். குறிப்பாக போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதே சில பேராமீட்டர்ஸில் இன்னும் எங்களோட மார்க் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஒரு மகத்தான ஒரு வெற்றிக்கு காரணம் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்ட்டி, ஸ்டாஃப், அப்புறம் எங்களோட அலுமினஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பல மினிஸ்ட்ரிஸ் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறவங்க, ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், எல்லோருமா சேர்ந்து இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ எஜுகேஷன் பூர்வமாக அதற்காக ஒரு கொஹசிவ், ஒரு ஃபோக்கஸ்டு மேனரில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் ஒரு பேராமீட்டர் இப்போ ரஜினீஷ் ப்ரெசென்ட் பண்ண ஒரு பேராமீட்டரை நீங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் இதில் இருக்கிற அத்தனை பேர், நான் சொன்ன அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அவங்க அத்தனை பேர் இதில் இன்வால்வ் ஆகணும். அப்படி எல்லோரும் ஒரு கொஹசிவாக ஆனால் தான் நமக்கு அந்த பேராமீட்டரில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ அது நடந்திருக்கு. அதனால் என்னோடய எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நான் சொன்ன அத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றி. குறிப்பாக மீடியா நண்பர்கள், எங்களுடைய பழைய நிறைய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆண்டில் பல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ப்ரெஸ் ரிலீசஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம். நிறையா ப்ரெஸ் மீட்டும் செஞ்சுருக்கோம். எல்லாருக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக இந்த ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி என்ஐஆர்எஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரேங்கிங் மெக்கானிசம். நம்ம நாட்டுக்கு அது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த தருணத்தில் ஏன்னு அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல இங்கே நான் கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக இன்றைக்கி இந்த 15 to 35 ஏஜ் குரூப்பில் நம்ம யங்கஸ்ட் பாப்புலேஷனாக இருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 75% ஆஃப் திஸ் பாப்புலேஷன் ரூரல் இந்தியாவில் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சேரணும், எஜுகேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். இதற்காக நம்ம கல்வி சக்தி, பிஎஸ் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிட் வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இது மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ்ஸின் காரணமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதில் 5,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்காலர்ஷிப் வச்சு படிக்கிறாங்க, அவங்களுக்கு பிலோ பவர்ட்டி லைன். ஸோ இது மாதிரியான சில நல்ல ப்ரோக்ராம்ஸை எங்களால் எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து, அதாவது குறிப்பாக நம்ம யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3, 3வது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அஃபோர்டபுள், ஈக்விட்டபிள், ஆக்சசிபிள், குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கும் தரணும். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடக்கூடாது. இதுதான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3ஓட, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4ஓட நோக்கம். அதற்காக நம்ம நிறையா பிரயத்தனப்பட்டிருக்கோம். இதுக்கு மீடியா ரொம்ப துணையாக இருந்திருக்கீங்க. நிறையா நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் பற்றி உங்கள் மீடியாவில் ஒளிபரப்பியிருக்கீங்க. பிரிண்ட் மீடியாலையும் வந்திருக்கு, எலக்ட்ரானிக் மீடியாலையும் வந்திருக்கு. ஸோ இது
ஒரு நல்ல ஃபீல் ஐஐடி மெட்ராஸை பொறுத்தவரையில் ஒரு நல்ல பர்செப்ஷனை நிச்சயமாக கிரியேட் பண்ணியிருக்கு. இரண்டாவதாக நம்மளோட நிறைய புது முயற்சிகள், அதாவது மெடிக்கல் சயின்ஸ் ஒரு முயற்சி, ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது ஒரு முயற்சி, அப்புறம் இப்போ சிடிஸ் அதாவது ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி சயின்சஸ், ஸ்கூல் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ் இதுவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரியாக ஐஐடியில் நிறையா ஒரு புது கோர்சஸ், புது மாதிரியான கோர்சஸ், புது டிபார்ட்மெண்ட்ஸு இதெல்லாமும் கடந்த 2 வருடத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் நம்மளோட பர்செப்ஷன் ப்ளஸ் நம்மளோட அவுட்ரீச் அதை ரொம்ப அதுக்கு உபயோகமாக இருந்திருக்கு. குறிப்பாக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன், இன்றைக்கி 5 நேஷ்னல் சாம்பியன்ஸ் நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஜெஇ அட்வான்ஸ்டில் ரேங்க் வாங்கியிருக்கணும், ப்ளஸ் அவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சீட் கொடுக்குறோம். இந்த மாதிரியான சில கேம்பஸில் ஒரு டைவர்சிட்டி கொண்டு வரதுக்காக நம்ம பல முயற்சிகள் எடுத்திருக்கோம். இதெல்லாமும் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கிறதுக்கு ஒரு இன்டைரக்ட் காரணமாக இருந்திருக்கு. இதையும் தாண்டி பல ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை நம்ம உருவாக்கியிருக்கோம், பல ஸ்டார்ட் அப்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். குறிப்பாக போன வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட் அது போட்டிருக்கோம். இப்போ அது இந்த வருஷம் கணக்கில் வரல, ஏன்னா இந்த மார்ச் 31, 2024 போது 1 பேட்டன்ட் டே முடித்தோம். இவங்களோட கணக்கு போன மார்ச் 2023 கணக்கு, அதுதான் அதை வச்சு தான் இந்த ரேங்கிங் வந்திருக்கு. ஸோ அடுத்த வருஷம் நாங்கள் வந்து எவ்வளோ பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கோங்கிறது வரும், எங்களோட கிராண்ட்ஸும் அடுத்த வருஷம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ், இப்போ அக்னிகூல் ஒரு மேஜர் சக்ஸஸ், ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாம். அதுவே எல்லாமே ஃபஸ்ட்டு ராக்கெட்டு, ஃபஸ்ட்டு 3D பிரிண்டட் ராக்கெட்டு, ஃபஸ்ட்டு செமி கிரையோஜெனிக் ஃபியூயல், ஃபஸ்ட்டு ப்ரைவேட் லான்ச் பேட், எல்லாமே வரலாற்றிலேயே முதல் முறையாக அவங்க செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மைண்ட்க்ரோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க சிப்பு பண்ணியிருக்காங்க, மைக்ரோ ப்ராசஸர் சிப்பு, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு செக்யூர் ஐஓடி சிப். அதே மாதிரி ஹைப்பர் லூப், இது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ், ரஃப்தார் இப்போ இவங்க போட்டாங்க, எலக்ட்ரிக் ரேஸ் கார், அப்யுதய், இது மாதிரி நிறையா குரூப்ஸ் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. இதெல்லாமும் நம்ம ஊக்குவிக்கிறோம். குறிப்பாக இந்த வருஷம் ஸ்டார்ட் அப் 100 அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் வந்து இந்த கிராஜுவேஷன் அவுட்கம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த கிராஜுவேஷன் அவுட்கமில் இன்னொரு பேராமீட்டர், எத்தனை கம்பெனி உங்களது யூனிகான் ஆச்சு, உங்கள் பசங்க பண்ண கம்பெனி யூனிகான்னா $1 பில்லியன் கிராஸ் பண்ணணும். இன்றைக்கி நிறையா அதுக்கு நாங்கள் விதை விதிக்கிறோம், நிறையா விதையை இப்போ விதைக்கிறோம். அது இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் இந்த ரேட்டில் நாங்கள் இதை என்கரேஜ் பண்ணி போனோன்னா நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு யூனிகான் ஐஐடி மெட்ராஸ் வருங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. இன்னொரு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். பல எஃபர்ட்ஸ் நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரு 5-6 வருஷத்தில் தான் அதோட ரிசல்ட் தெரியும், ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அது பூர்ண ரிசல்ட் வர்றதுக்கு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அந்த மாதிரியான ஒரு சில தொலைநோக்கு உள்ள பல ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பாக ஸ்டார்ட் அப் 100 ஒரு பெரிய எஃபர்ட். அதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் ஒரு பெரிய எஃபர்ட். அது மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆரம்பிச்சுட்டுருக்கோம். ஸோ அடுத்தது என்ன, 9 தடவை வந்தாச்சு, 10வது தடவையும் வரணும். அது செஞ்சுரி 10 டபுள் டிஜிட் வருதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரேங்கில் இருக்கிறதுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, எளிதாக நண்பர்களாகலாம், ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அதுமாரி ஃபஸ்ட்டு வாங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, பட் அந்த ஃபஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். நிறைய ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே,
அவங்களாமும் நல்ல காம்படிஷன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ இந்த ஒரு என்ஐஆர்எஃப்பில் வர காம்படிஷன்னால் நிச்சயமாக எல்லா இன்ஸ்டியூட், நம்ம இன்ஸ்டியூட்டும் சரி, ஐஐடி மெட்ராஸும் சரி, மற்ற எங்களோட கம்பீட் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸ் கடைசியாக எல்லாமே மாணவர்களுக்காக தான். நீங்கள் இருக்கிற 74 பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 5 பேராமீட்டர், அது கீழே ஒன்று உள்ளே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 74லேருந்து 75 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேராமீட்டரும் கடைசியாக ஒரு மாணவனுக்கு பெனிஃபிட் ஆகும். அதனால் இது மாதிரியான ஒரு ஹெல்த்தி காம்படிஷனில் நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்து ஒரு கம்பீட் பண்ணோன்னா அதில் இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது நிச்சயமாக மிகவும் சாதகமாக அமையும் என்பதில் எங்களோட குறிக்கோள். குறிப்பாக 9 தடவை ஃபஸ்ட்டு வந்தப்புறம் நாங்கள் இந்த நாட்டோட ஒரு ப்ரீமியர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்னு இருக்கிற இதில் இந்த நாட்டுக்கு அகாடமிக்காக தேவைப்படுற எல்லா விஷயங்களிலும் நாங்கள் பங்கேற்போம். எங்கள் ஃபேக்கல்ட்டி பங்கேற்பாங்க, எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பங்கேற்பாங்க, எங்கள் ஸ்டாஃப் பங்கேற்பாங்க. எந்த மாதிரியான ஒரு அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதற்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் முயற்சி எடுத்து அந்த அகாடமிக் ரிக்குவயர்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக எங்களோட முழு முயற்சியை எடுப்போம் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் உறுதியளிக்கிறேன் எங்கள் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக. இரண்டாவதாக, நம்ம பாரத நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட் படிப்பாவது படிக்கணும். இதற்காக என்ன எஃபர்ட்ஸ் எங்களால் எடுக்க முடியுமோ இப்போ நாங்கள் ஸ்கூல் எஜுகேஷனில் டீச்சர் ப்ரோக்ராம், பிஎட் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இருக்கோம். குறிப்பாக கணக்கு வாத்தியார்கள், நல்ல கணக்கு வாத்தியார்கள் தேவை. அதற்காக இப்போ ஐடெப் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இப்போ நிறையா அப்ளிகேஷன்லாம் பண்ணி அது இருக்குது. இது மாதிரி பல முயற்சிகள் நாங்கள் எடுத்து இந்த சின்ன குழந்தைகளை நன்னா அவங்கள ஊக்குவித்து மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது படிக்கணும். இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் மினிமம் அண்டர் கிராஜுவேட்டாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு நாங்கள் ஐஐடி மெட்ராஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான எங்கள் முயற்சியை தொடருவோம். இதற்கெல்லாம் நீங்கள் எப்படி உறுதுணையாக இருந்தீர்களோ அதே ஸ்பிரிட்டில் நீங்கள் எங்களோட ப்ரோக்ராம்ஸ், எங்களோட முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்த வருடம் இதைவிட ஒரு இமாலய வெற்றியை நோக்கி நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி இன்று மதியம் நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஐடி மெட்ராஸ் சார்பாக. மற்றபடி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இதே தருணத்தில் மிகவும் சந்தோஷமான விஷயம், இந்த தடவை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு தனியாக ரேங்கிங் வேணும்னு ஒரு வேண்டுகோள் போன வருஷம் நாங்கள் அமிச்சோம். ஏன்னா இதில் இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு இஷ்யூவில், அதாவது இப்போ ஐஐடினா பல மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து படிப்பாங்க. இப்போ ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியும் ஒரு இன்ஸ்டிடியூட்டையும் கம்பேர் பண்ணுறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா ஒரு காமன் கிரவுண்டில் இருக்காது. அதனால் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்குன்னு தனியாக ஒரு ரேங்கிங் வேணும் அப்படின்னு போன தடவை கேட்டதுக்கு அவங்க மினிஸ்ட்ரியில் ஒத்துண்டு இந்த தடவை அந்த ரேங்கிங் போட்டாங்க. அதில் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1 வந்திருக்கு. அதுக்காக அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுக்கள். துணைவேந்தர் வேல்ராஜ், முனைவர் வேல்ராஜுக்கு எங்களோட பாராட்டுக்கள். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதே ரோடில் 2 நேஷ்னல் ஃபர்ஸ்ட் சர்தார் பட்டேல் ரோட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெருமையின் சின்னமாக நான் கருதுகிறேன். நன்றி. ஆமாம். நிதி, அதாவது இப்போ ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைச்சல் சதவீதம் தான். ஸோ நம்ம இப்போ இங்கே பார்க்குற எல்லாமே இப்போ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி டீச்சிங் ரேஷியோ, அவன் படிச்சுட்டு என்ன பண்ணுறான்,
எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, அவங்க ஆன்லைனில் ஏதாவது டீச்சிங் பண்ணுறாங்களா, அவுட்ரீச் பண்ணுறாங்களா, இது மாதிரியான சில அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம சென்டர் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் குறிப்பாக நமக்கு வேறு ரேங்கிங் மெக்கானிசமுக்கும் என்ஐஆர்எஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், நம்ம தேசத்துக்கு இப்போ தேவை வந்து அவுட்ரீச். இன்றைக்கி மெயின் ப்ரையாரிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்ன? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 50% ஆக்கணும். நம்ம தமிழகம் ஆல்ரெடி 50% இருக்கோம். நம்ம 75% 80% ஆகணும். 100 குழந்தைகள் வந்து இப்போ +2 முடிக்கிறது, அதில் 27 குழந்தைகள் தான் ஹையர் எஜுகேஷன் வருதுன்னா இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீங்கள் நாட்டோட முதல் இன்ஸ்டியூஷனாக இருக்கீங்க, இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம் இல்லையா? அது ரொம்ப வேலிடான கேள்வி. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ரையாரிட்டி அதுக்கு நம்ம அவுட்ரீச் அதெல்லாம் இப்போ எவாலுவேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா காலேஜஸும் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை அவுட்ரீச் பண்ணுறீங்க, எத்தனை ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க, ஃபிசிக்கலி டிசேபிள்டு எவ்வளோ பேர் படிக்கிறாங்க. ஸோ நம்ம 1.4 பில்லியன் பாப்புலேஷனில் அதெல்லாம் நமக்கு ப்ரையாரிட்டிஸ். மற்ற ரேங்கிங்கில் அவங்களுக்கு என்னென்னா உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறதுங்கிறதுக்கு 45% கொடுக்குறான். அதான் அமெரிக்காவில் போய் ஒருத்தரை கேட்பாங்க, உனக்கு இந்தியாவில் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டினா நான் வருது, ஒரு 10-20 யூனிவர்சிட்டி பேரை டைப் பண்ணிங்கம்பாங்க குளோபலி. அதில் ஐஐடி மெட்ராஸ்னு போட்டால் எனக்கு 1 மார்க், அதில் அவன் போடலைன்னா எனக்கு 0 மார்க். இந்த கேள்விக்கு 45% பர்செப்ஷன் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங். அது மாதிரி இங்கே வச்சா அதுக்கு அர்த்தமே இல்லை. நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் சில ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் அந்த கடமைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் என்ஐஆர்எஃப்பில் இருக்குது. அதனால தான் இந்த என்ஐஆர்எஃப்ங்கிறது இந்தியாவுக்காக ஃபைன் டியூன் பண்ண ஒரு ரேங்கிங் சிஸ்டம். அதில் இந்த வருஷம் நிறையா டிஃபரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இப்போ இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1. அதேமாதிரி இன்னோவேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 10 இருக்கும். அது ஒன்று அந்த டாப் 10 வந்துட்டாங்க அந்த ரேங்கிங்லேயும். ஸோ இதனால் அவங்களுக்கு ரொம்ப எங்களோட வாழ்த்துக்கள். அதாவது பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்க, அதாவது 5 லட்சம் பர் ஆனம் கீழே ஃபேமிலி இன்கம் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸை நாங்கள் பே பண்ணியிருக்கோம். அது கம்ப்ளீட் ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுதான் மெயின். அதாவது இப்போ 5 லட்சம் அண்ட் பிலோ இருக்கிறவங்களுக்கு இப்போ பிஎஸ் டேட்டா சயின்ஸ்லேயும் சரி, எங்கள் ஐஐடி பிடெக் ப்ரோக்ராம்லேயும் சரி, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஸ்காலர்ஷிப்பை பே பண்ணி அவங்களோட ஃபீஸ் ஃபுல்லாக நாங்கள் பே பண்ணியிருக்கோம். நம்பர் 1ல எங்களோட என் கேப்டன்சியா? இல்லை ஐஐடி பொறுத்தவரையில் இங்கே வந்து ஒரு 15,000 பேர் இருக்காங்க. 15,001 பேர் இருக்கோம். 15,000 ராஜா, ஒரு சேவகன், அது டைரக்டர். இப்படி நடத்தினாதான் இந்த இன்ஸ்டியூட்டு இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியும். அதனால் வந்து இதில் கேப்டன்சி கிடையாது. நான் யார் எது கேட்டாலும் ஒரு புன் சிரிப்போட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் வேணும். ஒரு தலைமைக்கு என்ன வேணும்னா, தலைமைக்கு வேணுங்கிறது அடக்கம். யாராவது ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்கள ஒரு புன்முறுவலோட ஒரு புன்சிரிப்போடு அவங்கள வெல்கம் பண்ணி, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நம்மளே பேச்ச ஆரம்பிக்கணும். புல்டாக் மாதிரி இன்னும் உட்காந்து அவங்க வந்து எங்களை பற்றி அவங்க கேட்கட்டுமேன்னு இருந்தால் அந்த இன்ஸ்டியூட் உருப்படாது. இதுதான் இது 2 தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்கள் ப்ரெஸ் இதுலேயும் பார்த்துருப்பீங்க. இதுதான் நான் ஃபாலோ. பேராமீட்டர்ஸ் ஸ்டாண்டர்ட் இல்லை. இப்போ 74 பேராமீட்டர் இருக்குது. 74 தேவை. எதுக்கு குறைக்கணும்? அது குறைச்சி தான் இப்போ ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் யூனிவர்சிட்டிலாம் ஜாஸ்தி பண்ணதுனால தான் வந்தது. ஸோ பேராமீட்டர்ஸை நீங்கள் எவ்வளோ பிரெத்து அதான் மெக்கானிசமில் நீங்கள் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் ஜாஸ்தி பண்ணுறீங்களோ அப்போ தான் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்மளால் தொட முடியும். ஒரு காலத்தில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது பேராமீட்டராகவே இல்லை. இப்போ அவங்க கேட்டாங்க இல்லையா ஸ்காலர்ஷிப், இன்றைக்கி ஸ்காலர்ஷிப்பை பேராமீட்டராக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஏழை வந்து ஏழை எளிய மாணவர் வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஃபெலோஷிப் கொடுத்தேன்னா என்னோட ரேங்கிங் ஏறும். ரேங்கை விடுங்க, ரேங்க் இஸ் நம்பர், பட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் போது அந்த ஒரு அளவு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அது. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட். அதனால் இப்போ ஒரு காலத்தில் அது அதாவது இந்த எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோங்கிறது ஒரு பேராமீட்டரே இல்லை. அதை பேராமீட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அந்த மாணவர்களுக்கு அது பெனிஃபிட் ஆச்சு. அதிகப்படுத்தின்னு தான் ஆகும். இன்னும் அடுத்தது இப்போ சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய பேராமீட்டர்ஸ் வரப்போகுது. ஸோ அதை அதிகப்படுத்திட்டு அது இன்னும் கொஞ்சம் நிறையா பேராமீட்டர்ஸ் வர தான் ஒரு இன்ஸ்டியூஷனில் எதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கோம், இப்போ இன்னோவேஷன் இந்த தடவை பேராமீட்டர் வந்திருக்கு சரியா. அது மாதிரி ஒரு வருஷம் இது மாதிரி சில பேராமீட்டர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது பண்ணணுங்கிறது அவசியம். நம்ம அவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருந்தால் தான் ஒரு இன்ஸ்டியூஷனை சாதாரணமாக நீ இப்போ ஜென்ரல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணியிருக்கியா ராஜா? எத்தனை பேராமீட்டர் கொடுக்குறான் அவர் 30 பக்கம் ரிப்போர்ட் கொடுக்குறேன் புரியுதா? அது மாதிரி ஜென்ரல் நம்ம பாடிக்கே வந்து அவ்வளோ பேராமீட்டர் இருக்கும்போது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு பேராமீட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது பண்ணுறதுனால நல்லது தான் நமக்கு நடக்குது. மினிஸ்ட்ரி வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். மினிஸ்டர் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க? மினிஸ்டர் வந்து எங்களை ஜாலியாக கேட்டார், நீ எத்தனை ப்ரைஸ் வாங்க போகிறேன்னு கேட்டார். இது மட்டும் 3 வாங்கிட்டேன், இன்னொன்று 1 வரும்னு எனக்கு நிச்சயமாக தெரியுது அப்படின்னு சிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் நிச்சயமாக எங்களுக்கு வந்து நேத்திக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமையான தினம். ஏன்னா இந்த சஸ்டைனபிலிட்டி ரேங்கிங் பற்றி நாங்கள் தான் முதல்ல சொன்னோம். ஏன்னா சஸ்டைனபிலிட்டியை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நாங்கள் பார்க்குறதே, நான் கூட நிறையா ப்ரெஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், இன்னும் 10 வருஷத்தில் இந்த கோடிங் ஜாபை விட ரீசைக்கிளிங் ஜாப் பெருசாக ஆக போகுதுன்னு. அது நம்ம பார்க்குறோம். நீங்கள் இது யார் புதிய தலைமுறை வந்திருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, நீங்கள் ஒரு அவார்டு கொடுத்தீங்க இல்லையா, அதில் ஒரு ரீசைக்கிளிங்க்கு 2 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தமிழன் அவார்டு ஏதோ கொடுத்தீங்க இல்லையா. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் நம்ம போய் பார்க்கறதேவும் நமக்கு வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ரீசைக்கிளிங் வருது. அதனால் சஸ்டைனபிலிட்டி கொண்டு வரணும்னு நாங்கள் தான் ஒரு ப்ரப்போசல் எடுத்துகிட்டு போனோம். இல்லை, இந்த வருஷம் வந்துடுது, ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் அது செப்பரேட் வர்டிக்கலாக கொண்டு வரணும்னு இப்போ முயற்சி எடுக்கிறாங்க, தனி ரேங்கிங்க்கு. அதை அக்னாலேஜ் பண்ணாங்க நேற்றுக்கு ஐஐடி மெட்ராஸ் கொடுத்ததுன்னு. அப்புறம் ரஜினி சார் வந்து எப்படி ரேங்கிங்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதனால எப்படி இன்ஸ்டியூட்டுக்கு நல்லது வரும். இப்போ இந்த ரேங்க்னு ஓடிந்தா அது ஒரு ராட் லேர்னிங் மாதிரி ஆகிடும். ரேங்க் வந்து ஒரு அளவுக்கோல், அது ஆடிட்டு. நம்ம வந்து இன்ஸ்டியூட்டுக்கு நல்லது பண்ணிட்டே போனால் தானாக ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். என்ன நல்லது நிறையா பண்ண இருக்குது, எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது ரேங்கிங் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இது மாதிரி அப்ரோச் பண்ணால் தான் இது நமக்கு வந்து ஒரு நல்ல எஃபர்ட்டை கொடுக்கும். அதை பற்றி ரஜினிஷ் வந்து ஒரு பிரமாதமான ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு டெல்லியில், அதை கூட நேற்றுக்கு மென்ஷன் பண்ணாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் கொஞ்சம் புதுமையாக செய்யணும், புதுமையாக யோசிக்கணும். இந்த ரேங்க், அதாவது ஜெஇ அட்வான்ஸில் ரேங்க் வாங்கியிருக்கணும், ஆனால் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி மினிஸ்டர் ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார். அதுவும் ஐஐடி மெட்ராஸ் சொல்ல ஐஐடிஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஒருத்தரம் பண்ணியிருக்கோம். இப்போ அதை பெருமையாக சொல்லி என்னை பார்த்து சிரிச்சார் எங்கள் ஸ்டேஜில். அதனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஊக்கமாக இருக்குது. ஏன்னா இது நிச்சயமாக இன்றைக்கி வந்து ஒலிம்பிக்கில் இன்றைக்கி 6 மெடல் வாங்கியிருக்கோம் இல்லையா, ஒரு சில்வர் 5 பிரான்ஸ். மிச்ச கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காங்க. ஏன் நம்ம பசங்க வந்து ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுற முடியிற ஒரு குழந்தை ஏன் ஸ்போர்ட்ஸுக்கு போக மாட்டேங்கிறது, அதுக்கு வந்து ஒரு கேரியர் இருக்குமா இருக்காதாங்கிறது. அந்த பாவம் அந்த வீராங்கனை வந்து கடைசி ஸ்டேஜில் ஏதோ 100 கிராம் ஜாஸ்தியாக இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த அளவு டஃப் ஸ்போர்ட்ஸுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. இப்போ அதான் இது சொல்லியிருந்தேன், இப்போ பேப்பர் அக்செப்ட் ஆகலைன்னா உடனே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறியப்பா அந்த 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 அம்மாவை பாரு,
100 கிராமுக்காக ஒலிம்பிக் கோல்டு போயிருக்கு. ஓகே, என்ன ஒரு ஒரு டார்ச்சராக இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு செட் டவுனாக இருக்கணும். ஸோ இதனால் நம்ம வந்து இப்போ ஐஐடியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும், நீ ஒரு நேஷ்னல் லெவலில் நீங்கள் ப்ளே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு, இப்போ நாங்கள் வந்து 32 சீட் சொல்லியிருக்கோம், சூப்பர் நியூமரரி சீட். இது மாதிரி 23 ஐஐடி சேர்த்து போட்டால் ஒரு 300-400 சீட் வரும் இல்லையா ஸ்போர்ட்ஸில். அதனால் விளையாடுறதுக்கு ஒரு உந்துதல் வரும். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு இந்த ஸ்போர்ட்ஸை தாண்டி ஒரு கேரியர் இருக்குது அப்படின்னு ஒரு பேக்கப் கேரியர் இருக்குது, அந்த கேரியரும் நல்ல கேரியராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நிறைய பேரண்ட்ஸு குழந்தையெல்லாம் ஸ்போர்ட்ஸில் போடுவாங்க. எல்லா குழந்தையும் விளையாட தான் விரும்பும், அடுத்தது தான் படிப்பு இல்லையா? அதுதான் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதை விளையாடாதேன்னு சொல்லி அதை போட்டு அது ரொம்ப 7வது 8வதுலேருந்து போட்டு படின்னு போட்டு பண்ணுறதுனால தான் இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுன்றா நாங்கள் செனட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா டாப்பிக்கும் ஒரு 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அன்றைக்கி ஒரு 5 மணி நேரம் நினச்சின்னு போனேன் இந்த ஸ்போர்ட்ஸ் அட்மிஷனுக்கு. யூ வான்ட் பிலீவ் 5 செகண்டில் முடிஞ்சிடுச்சு. நான் படித்து முடித்தேன், யாருமே சொல்ல, 2 பேர் எழுதி கை தட்டினாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்தாங்க. அது மாதிரி ஐஐடி மெட்ராஸில் இருக்கிற எங்கள் ப்ரொஃபஸர்ஸும் இந்த ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வை வச்சுட்டுருக்காங்க. அதனால் அதையும் மென்ஷன் பண்ணார் நிச்சயமாக. இது நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இப்போ 40 ஹியூமனிட்டிஸ்க்கே கிட்டத்தட்ட 20% 25% நாங்கள் கிரெடிட் வச்சுருக்கோம். அதில் நிறைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கோர்சஸ் இப்போ ஓரளவு மேண்டேட்ரியாக இருக்குது. அதாவது ஒரு பக்கெட்லேருந்து எடுக்கணும், அந்த இடத்துல ஏதாவது ஒரு கோர்ஸ், எதை கோர்ஸ் தட்டாலும் அதில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் வெல்னஸ் அந்த மாதிரி கோர்சஸில் ஒரு எத்திக்கல் வேல்யூஸையும் சொல்லித்தரோம் ஃபஸ்ட் இயர்லேயே. அது தவிர வந்து இப்போ பேசிக்காக அவங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இதில் அவங்கள ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் பற்றியும் நிறையா, என்விரான்மெண்ட்டை பற்றி எப்படி இருக்கணும், ஒரு நல்ல பிரஜையாக அவங்க வெளில போகணுங்கிறதுல நிறையா இப்போ இந்த குறிப்பாக இப்போ நியூ கரிக்குலம் டாஸ்க் ஃபோர்ஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க நியூ கரிக்குலம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துலேருந்து. இதில் நிறையா மாற்றங்கள் குறிப்பாக ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்சுருக்கோம். தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் வந்து முதல்ல ஓவராலாக 18 இடத்துக்கு அப்புறம் இந்த டாப் 100 நிறைய 63 இன்ஸ்டியூஷன் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூரில் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்திருக்காங்க. ஒரு கிருஷ்ணம்மாள் காலேஜ், அந்த சவிதா இஸ் தேர், டென்டலில் நம்பர் 1 வந்திருக்காங்க, பிஐடி இருக்காங்க, சிஎம்சி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது வந்து போன வருஷமும் இருந்தாங்க, தேவர் ஆல்சோ இந்த சேம் ஃப்ரெண்ட். நிறைய காலேஜஸில் பிரசிடென்சி வந்திருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் வந்திருக்கு, லயோலா வந்திருக்கு. ஸோ நிறைய காலேஜஸும் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எஜுகேஷனில் ஓரளவு எப்போதுமே ஸ்டேபிளாக இருந்திருக்கும். ஆமாம், எல்லா ஸ்டேட்ஸையும் கம்பேர் பண்ணுறதே நம்ம எஜுகேஷனில் நல்ல ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம வந்து அந்த விஷயத்தில் இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வி ஆர் லீடர்ஸ் இன் த நேஷன். அதனால் எப்படின்னா நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்கன்னா அந்த காலேஜஸ் நல்லா இருக்கணும், அதனால இவங்க போகிறாங்க அங்கே ஹையர் எஜுகேஷனுக்கு. ஸோ அதனால் நிச்சயமாக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. அந்த க்ரோத்தையும் இப்போ பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேஷன் நிதிங்க, நிறையா தமிழ்நாட்டிலேருந்து நிறையா காலேஜஸ் அங்கே மீட்டுக்கும் வந்திருந்தாங்க. அதாவது நாங்கள் இப்போ என்ன நினைக்கிறோன்னா, இன்னும் வந்து தொடங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதோட தாட் ப்ராசஸ் ஒரு லெவலுக்கு நாங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டேஷ்னல் டெக்னிக்ஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து நாங்கள் பிஎட் அடுத்தது அது 4 இயர் இன்டகிரேட்டட் பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட். இந்த பிஎஸ்சியை ஆன்லைனாக கொடுக்க பார்க்குறோம், ஏன்னா நிறையா பேர் வரலாம். அதில் ஒரு செலக்டட் பீப்புள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து பிஎட்டுக்கு போவாங்க. ஸோ அது மாதிரி தான், ஏன்னா பிஎட் வந்து ஆஃப்லைனாக தான் இருக்கணும், அவங்களுக்கு நேர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், மேத்தமேட்டிக்ஸ் தான் மெயின்,
கம்ப்யூட்டிங் டெக்னிக்ஸ். அது ஆன்லைன் கோர்ஸாக பண்ணணும். இப்போ அதான் பார்க்குறோம். இதுக்கு வந்து சில அப்ரூவல்ஸ் தேவை. ஏன்னா பிஎட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட அபிப்பிராயத்தில் கணக்கு டீச்சர் ஒழுங்காக இருக்கணும்ப்பா. கணக்கு இல்லைன்னா இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாம் அவ்வளோதான். அதனால் கணக்கு டீச்சர் ஒழுங்காக இருக்கணும். கணக்கு டீச்சருக்கு நாங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த எஃபர்ட் எடுத்து ஒரு நல்ல வருஷத்துக்கு ஒரு 500 நல்ல கணக்கு டீச்சர் வரா மாதிரி பண்ணணும்னு ஆசை. நாங்கள் வந்து இதை பற்றி நிறையா நாங்கள் பேசியிருக்கோம். கடந்த 1.5 வருஷமாக ஆண்டவன் அருளில் எதுவும் தற்கொலை இங்கே நடக்கலை. நடந்த காலத்தில் நிறையா ப்ரெஸ் இன்டர்வியூ நாங்கள் வச்சுருக்கோம். இதில் நிறையா நாங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம். நிறையா இப்போ குஷால் மீட்டிங்ஸு, கவுன்சிலிங்கு, இப்போ வரவு தேவை இண்டக்ஷன் ப்ரோக்ராம், இது மாதிரி பல 10 டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதை தடுக்கிறதுக்காக 10 இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். இதை பற்றி விலவாரியாக நாங்கள் பேசியிருக்கோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுன்னா behappy.iitm.ac.in அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அதில் போய் பாருங்கள். நிச்சயமாக நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ எந்த மாணவரும் என்னை வந்து வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே என்னை ரீச் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 விதம் கொடுத்துருக்கோம். அவன் வந்து இங்கே சஜஷன் பாக்ஸ், கான்ஃபிடென்ஷியல் பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ப்ளஸ் எனக்கு அந்த ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் அவங்க லாகின் பண்ணி அவங்களோட க்ரீவன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைம் பவுண்ட் க்ரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் போட்டிருக்கோம். இதை தவிர கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டி அட்வைசர் மாதம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஸோ பல அது. அப்புறம் அவள் அம்மா அப்பாவுக்கு நாங்கள் கேட்குறோம். இப்போ அம்மா அப்பாவுக்குலாம் மெசேஜ் அனுப்பிச்சு பையனோட பேசினியா, 2 தடவையாவது வாரத்தில் பேசினியா, பையன் சந்தோஷமாக இருக்கானா அப்படி கேட்குறோம். எஸ்னோ அவள் ஒன்றும் பதில் சொல்லலைன்னா ஏன்பா பதில் சொல்லலைன்னா அதையும் கேட்குறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு இது பண்ணியிருக்கோம். மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தால் உடனே அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற சின்ன ப்ராப்ளம், உப்புமா சரியில்லை, அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். நான் இது மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 5-6 சீஃப் கெஸ்ட்டாக நான் போயிருக்கேன். எந்த காலேஜ் கூப்பிட்டாலும் போகிறேன். குறிப்பாக ரூரல் இந்தியாவில் கூப்பிட்டாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு அந்த கமிட்மெண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா அது என்னோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டியாக, என்னோட ஒரு டியூட்டியாக நினச்சிருந்தேன். அதே மாதிரி இவங்க எல்லாருமே பல இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போகிறாங்க, பல இன்ஸ்டிடியூஷனோட செலெக்ஷன் கமிட்டிஸில் இருக்காங்க. இங்கே வந்து ஜஸ்ட்டு அகாடமிக் ஒன்லி இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். டாக்டர் ஜெயின் வந்து ரெஜிஸ்ட்ரார்ஸ்க்காக தனியாக ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க. அதே மாதிரி சில ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிக்காக நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒர்க் ஷாப் நடத்தினோம். இது மாதிரி பல கோணங்களில் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும். இதையும் தாண்டி இந்த ஸ்வயம் ப்ளஸில் ஐஐடிஸை சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான ஹவர்ஸ் லெக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000லேருந்து 1200 கோர்சஸ், ஐஐடி லெவல் கோர்சஸ் அங்கே போடுறோம். அதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ப்ராக்டர்ட் எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து அவங்க எழுதணும். அதுக்கு மார்க் கொடுக்குறோம். அந்த மார்க்கை வந்து அவங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் பீப்புள், அதாவது 14 லட்சம் குழந்தைகள் இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ இது மாதிரி பல பார்ட்ஸும் நாங்கள் இதை பண்ணிட்டுருக்கோம். அது தவிர எல்லா என்ஐடிஸோடையும் இப்போ வந்து நாங்கள் ஒரு எம்ஓயூஸ் போட்டிருக்கோம். அந்த என்ஐடிஸில் இருக்கிற டாப் 10%, ஒரு பேட்ச்லேயும் இருக்கிற டாப் 10%, அதாவது இப்போ என்ஐடி ஸ்ரீநகர் வச்சுக்கோங்க. என்ஐடி ஸ்ரீநகரில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற 10%, என்ஐடி ஸ்ரீநகரில் சிவில் இன்ஜினியரில் டாப் 10%, அவங்க வந்து அப்ளை பண்ணி இங்கே ஐஐடி மெட்ராஸ் வந்து அந்த 4 வருஷத்தில் 1 வருஷம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்.
இங்கே வந்து படிக்கலாம். இங்கே வந்து அவங்க படித்து அவங்க ஒரு அளவு சிஜிபிஏ வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன் கொடுக்கும். ஸோ இது மாதிரி பல இன்ஸ்டிடியூஷன்ஸை எங்களால் முடிஞ்ச அளவு அவுட்ரீச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதையும் தாண்டி இப்போ பல ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி எஜுகேஷன் அவேர்னஸ் அது நம்ம ஐஐடி மெட்ராஸ் தான் நாங்கள் லீடு பண்ணுறோம். அதில் இப்போ கிட்டத்தட்ட 100 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து அந்த கைடன்ஸு, அவங்களுக்குள்ள ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். ப்ளஸ் இப்போ நீங்கள் இப்போ குறிப்பாக ஸ்கூல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 250 ஸ்கூல் அவங்களுக்கு எலக்ட்ரானிக் கிட்ஸ் 10 கிட்டு கொடுத்து அவங்கள இருக்கிற டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து 400 பசங்க இந்த எலக்ட்ரானிக்ஸில் ட்ரெயின் ஆகிறாங்க. இன்டூ 250 பார்த்தா 1 லட்சம் குழந்தைகள் ட்ரெயின் ஆக போகிறாங்க. அது அந்த ப்ரோக்ராமும் ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அந்த கிட்டை இங்கே அனௌன்ஸ் பண்ணார். இப்போ இந்த ஜூலை மாதம் எல்லாருக்கும் போயிடுத்து. இப்போ இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே கோர்சஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஸ்கூல் லெவல்லையும் எங்களால் முடிஞ்சது. ப்ளஸ் கல்வி சக்தியில் கிட்டத்தட்ட 504 சென்டர் இருக்குது. ஒரு ரூரல் வில்லேஜ்லேயும் போகிறோம். இது மாதிரி அவுட்ரீச்சர் எங்களால் முடிஞ்ச அளவு எங்கள் பேண்ட்வித் கூட செஞ்சோம். இப்போ அதான் இப்போ என்ஐஆர்எஃப்பை இன்டர்நேஷ்னலாக எடுத்துன்னு போகணுங்கிறது எங்களோட ஆசை. ஸோ முதல் கேம்பஸ்ஸு நம்மளது தான் வெளிநாட்டில். ஸோ ஆஃப்ரிக்காவில் நாங்கள் வந்து ஒரு நல்ல கேம்பஸ், அதுலேயும் இந்த 2 வருஷம் நாங்கள் நடத்தினத்தில் ஒரு நல்ல க்ரெடிபிலிட்டி நமக்கு வந்திருக்கு. அது ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வந்திருக்கு நமக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ அடுத்த வருஷம் நாங்கள் ஆஃப்ரிக்காவில் இந்த என்ஐஆர்எஃப்பை எடுத்துன்னு போகலாமா, அங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருவாங்களா, ஆஃப்ரிக்காவுக்குன்னு தனியாக, அதாவது இப்போ குளோபலாக ஒரே இதில் எல்லாரையும் பார்க்க முடியாது. ஸோ ஆஃப்ரிக்காவுக்குன்னு தனியாக ஒரு ரேங்கிங் சிஸ்டம், அது அந்த ஆஃப்ரிக்கன் நேஷனோட ரேங்கிங் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அது மாதிரி ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்கலாமா அப்படின்னுங்கிறது எங்களோட இது. ஏன்னா இது இப்போ என்னென்னா ஒன்று நாங்கள் இதில் கற்றுந்தது என்னென்னா ஒரு கண்ட்ரிக்கு ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஒரு ரேங்கிங் சிஸ்டம் எவால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கற்றுட்டோம் ஒரு அளவுக்கு. ஏன்னா இது இப்போ 8 வருஷமாக மாறும், எல்லா ஸ்டேஜ்லேயும் மாற்றி அந்த பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால இதை வச்சு நம்ம பல நாடுகளுக்கு இதை செய்ய முடியுமா, இந்த மெக்கானிசமாக நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், எல்லா டேட்டாவும் வெப்பில் இருக்குது, யார் வேணால் அக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் சேலஞ்சும் பண்ணலாம். இந்த மாதிரியான ரேங்கிங் சிஸ்டம் உலகத்தில் கிடையாது. நம்ம இந்தியாவில் நம்ம என்ஐஆர்எஃப் ஒண்டி தான். இது வந்து இதை இதனால நமக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வருது. இதில் ஒன்றும் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறதுல ஒரு கிரெடிபிலிட்டி.